எங்க இந்த வண்டியை காணோம்? ஏங்க இவ்வளவு வெள்ளன்னு எங்க எடுத்துட்டு போயிட்டாங்க? எங்கிட்ட எடுத்துட்டு போனா உனக்கு என்ன? உனக்கு தான் கண்டாலே ஆகாது, அப்புறம் என்ன? அப்பா சாமி, உன்னை கேட்டதே தப்புத்தேன். எங்க எடுத்துட்டு போனா எனக்கு என்ன? ஏய் கடையை வர வண்டி நீ பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம ஊருக்காரங்க வந்தாங்க இங்கே குடும்பத்தோட. கூடோட 17 வயசில் புள்ள ஒன்று இருக்கும். அதான் இந்த பக்கம் வந்தாங்களான்னு பார்த்தேன். இந்த ஒரு 5 நிமிஷம் வண்டி எடுத்துறேண்ணே. என்ன லவ்வா? பிஎஃப் பொண்ணு இதெல்லாம் பயலுக்கு தான் வைக்கப்படுறீங்க. உன்னே மாதிரி அந்த பிள்ளைங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கு போதுப்பா. நீங்கள் வேற அவங்களா? அப்பா நீங்க முன்னாடி போயிட்டுங்க, நான் இந்த வந்துடுறேன். சரிதா போயிட்டு வரேன். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு போட்டோ ஸ்டுடியோ இருக்கு, நாங்க நிக்கிறேன், நீ வந்துரு. ஏய் துணியை கரெக்ட் பண்ணிங்க. ஒரு நிமிஷம். டேய் பீடா, டேய் வா சீக்கிரம் வாடா. ஏரியா ஊரை சுற்றிட்டு வந்துட்டு சீக்கிரமாவா மெதுவாக வந்துக்கிட்டு 3 கம்பி ஷார்ட்டுக்கால ஆக்சில் இந்த கியர் கம்பி. என்னையா கைய கால ஆட்டிக்கிட்டு டான்ஸ் கீன்ஸ் ஆட போறியா? இன்னும் கொஞ்ச நாள் தான். எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இருக்கட்டும். ஏயா கல்யாண நாளுக்குள்ள கார் ஓட்ட கத்துக்கிட்டேன்னா நம்ம அதுலயே கோயிலுக்கு போலாம்ல? கத்துக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரம் கத்துக்கோயேன். கேள்விக்கு ஆசையை பாரு. நாங்கள் நீ கூப்பிட்டப்போ வரமாட்டேன்னா இப்போ நீ சொன்னால் நாங்கள் செய்யணுமா? அதெல்லாம் ஒன்றும் முடியாப்படி. சும்மா புழுகாதையா, நீ அதுக்கு தான் கத்துக்கிறேன்னு எங்களுக்கு தெரியும். தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துக்காத, எல்லாம் புஷ்ஷுன்னு போயிடும். நான் எதுக்கு புஷ்ஷுன்னு போறேன்? எனக்கு இப்பதான் வயசு திரும்புதாக்கும். கூட்டு போட்டி போ. கூட்டு போக மாட்டேன்னு சொல்லியாச்சு, அப்புறம் என்ன வெட்டி போயிடுச்சு? நான் தூங்கி ரொம்ப நேரம் ஆச்சு. உனக்கான திமிரு மட்டும் குறையாத. யோ இப்படி விளையாட்டுத்தனமாவே இருக்கியே, நாளைக்கு எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ எப்படியா இருப்ப? இது வரைக்கும் ஒழுங்காக தானே பேசிக்கிட்டு இருந்த. பேசாமல் தூங்குறியா இல்லை எனக்கு தூக்கம் வருது? சொல்லியா, நாளைக்கு பொசுக்குன்னு எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ தாங்குவியா? நீ அதெல்லாம் தாங்குவ. நீ எப்படிப்பட்ட ஆளு? உன்னை என் மாதிரி யாராலையும் பார்த்துக்க முடியாது, தெரியும்ல? உள்ளம் உடைந்தேன் காதலா. நனையும் விழிகள் போதுமே, கவலை மறந்து தூங்கு நீ. அழுதும் சிரிக்கும் நெஞ்சமே, கலங்காதே நீ என்றுமே. சத்தம் நம்ம கொண்டு போ. ஏண்டா ஐயா எல்லா இடத்துல உரம் வாங்க போகிறேன்ட்டு கிளம்புனா வரத்துக்கு இம்ட்டு நேரமா? இல்லை நான் இல்லை, இந்த பீடை தான்.
சரி கல்யாண நாள் நீ கார் ஓட்டிட்டு கோயிலுக்கு கூட்டு போக சொல்கிறா. அவளுக்கு எப்படி தெரியும்? நீ எதுவும் சொன்னியா? எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் எதுவும் சொல்லவே இல்லை. நான் எதுவும் சொல்லலை, எனக்கு எதுவும் தெரியாது. அப்புறம் எப்படி? டேய் அவள் வாய் விட்டு கேட்டுவிட்டா, அதுக்குள்ளே கற்றுக்க முடியுமாடா? அவ்வளோதானே, எப்படி கத்துறேன்னு பாருங்க. நீங்களும் அம்மாவும் ஜாலியாக குத்தாலத்து போகிறீங்க. ஏ கோயிலுக்கு தானே போகணுன்னு, குத்தாலத்துக்கு நான் ஏன்டா போகணும்? அதான் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே குத்தாலத்துக்கு போகலான்னு சொன்னேன். சரா சரா. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? சொல்கிறா. ஐயா உங்கள் பேரை வண்டியில் எழுத சுட்டா தெரியுமா? டேய் போங்கடா போங்க. அவர் தான் விவரம் இல்லாம இதை சொன்னாருன்னா நீயே லூஸ் தரமா எழுதிட்டு இருக்க. ஏ என்னடி இப்போ எழுதுனா என்ன? எழுதுனா என்னவா? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் இருக்கா? யார் வீட்டு வண்டியில யார் பேர் எழுதுறது? நாளைக்கு அந்த மனுஷன் வந்து என்னன்னு கேட்டாலும் மூச்சு கொண்டு எங்க வச்சுப்போம்? நேற்று நீ தானடி சொன்ன வண்டியில் கூட்டு போ அது இதுன்ட்டு. வண்டியில கூட்டு போன்னு தான் சொன்னேன், பேர் எழுதி கூட்டு போ நான் சொன்னேன். இதுக்கு தான் இந்த ஆளுக்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. டேய் முதல்ல அதை அழிடா. ஒருவேளை உங்க கையெழுத்து அம்மாவுக்கு பிடிக்கலையோ? டேய் அதை அழிச்சு விட்றா. இந்தாங்க நான் நல்லா தொடனே. என்னப்பா வண்டி தொடக்கிறீங்க போல? பாத்துப்பா, ஊரா முட்டு வண்டி கோடு கீடு விழுந்துற போது. அடே அப்பா. வணக்கம். என்னடா அவன், நீயே மேலே போலையே? வண்டி தொடக்க மூடே போச்சுறான். என்னப்பா வண்டி ரொம்ப நாளா இங்கே நிக்குது? ஊர் பயலுகெல்லாம் எடுத்து ஓட்டிக்கிருக்காங்க போலயே. பாத்துப்பா, ஊரா வீட்டு வண்டி அவங்க வந்து கேட்கும்போது ரிப்பேர் ஆயிருச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். அதெல்லாம் பார்த்துக்கலாமா? வந்தா கொடுக்கணும்ல? இல்ல நமக்கு தானா? நமக்கு தானாவா? வந்தா கொடுக்கணும் முடியே. எனக்கு ஒன்றும் வேணாம், நான் சும்மா தான் கேட்டேன். உடனே வந்துடுவேன். உனக்கு கொடுக்கறதுக்கு என்னடா, நம்மளும் அந்த கேட்கணுமா? எடுத்துக்க வேண்டியதுதான். இதில் என்ன இருக்கு? முருகேசா, டேய் முருகேசா, உரம் வாங்கியாரணும்னு சொன்னல, வாங்கிட்டு வா போ. மா நான் முந்தா நேரத்து வாங்கிட்டேம்மா. அவ கண்ணு பூரா வண்டி மேலேயே இருக்கு. முத கிளம்பு. மா நான் உரம் வாங்கிடுறேம்மா. போடா. ஏண்டா அங்கே சுற்றி இங்கே சுற்றி அந்த அக்கா கடைசியில் கார்க்கே வந்து நின்றுச்சு பார்த்தியா? நல்ல வேலைடா, அம்மா வந்து நம்மளை வெளியே போக சொன்னாங்க. இல்லைன்னா அம்பிட்டு தான் இன்றைக்கி அந்த அக்கா கார் தூக்கிட்டு போயிருக்கோம். கிறுக்கிங்க வந்துட்டாங்கண்ணே. வரட்டும்டா, இன்னைக்கு பார்த்துருவோம். விரட்டினே. என்னப்பா வண்டியை காணும்? நல்லா எடுத்துட்டு சுத்துறாங்க போலியே. நம்ம சொன்னா பொல்லாப்பு. நீங்க வண்டி எடுங்க. வரேன்ப்பா. வரேன்ப்பா. போயிட்டு வாம்மா.
பொம்பளை வண்டியை நேரா வந்து விட்டாங்களா? ஏன்டா வளைச்சு போய்க்கிறீங்க? நாசமா போறவங்களா? அம்மா டேய் வாடா வாடா, எப்படிடா இருக்க? ஆள் அடையாளமே தெரியல. குடு குடு. ஐ, வாடா. என்னங்க, யார் குழந்தை? சண்முகன் பொண்ணு வந்திருக்கு. முருகேசன் கால் அமிச்சு வேகமா கூட்டியார சொல்லுங்க. அண்ணே வந்திருக்காரா? இல்லங்க, என்னன்னு தெரியல. நீங்க வேகமா வாங்க, உட்கார்ந்து இருக்கு. உன் சாயிலேதான். வாமா, சொல்றாங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. உட்காருமா உட்கார். ஏன் பிள்ளைக்கு ஏதாவது குடிக்க கொடுத்தியா? இல்ல ஒண்ணும் வேண்டாம். போச்சு. ஏதாவது அம்மா. ஒன்றும் கொடுக்கலையா? அப்பா வரலாமா? அப்பா தவறிட்டாரு. ஐயோ, என்னம்மா சொல்ற நீ? அப்பா ரொம்ப நாள் நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு இருந்தாரு. டாக்டர் கிட்ட கேட்டப்போ கூட ஒன்னிலன்னு தான் சொன்னாங்க. திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. அப்பாவோட சொத்து கணக்கு பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அவர் யார்கிட்ட என்ன கொடுத்துருக்காருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமாப்பா? ஏன்னா எனக்கு வேற யாரும் இங்க தெரியாது. அதே மாதிரி போறதுக்கு முன்னாடி அவர் உங்ககிட்ட ஏதாவது கொடுத்துருந்தாருன்னா அது கொஞ்சம் கிடைச்சதுன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது. இன்னைக்கே கிளம்பி ஆகணும். போங்க. ஏயா, கல்யாண நாளுக்குள்ள கார் ஓட்ட கத்துக்கிட்டேன்னா நம்ம அதையே கோயிலுக்கு போகலாம்ல? எனக்கு அடுத்த மாதம் கல்யாண நாள். அதுக்குள்ளே வண்டி ஓட்டி பழகிட்டேன்னா அவளையும் கூட்டு கோயில் போயிட்டு வரலான்னு இருக்கேன். சரி, இந்த போனு தான் வேலை செய்யல. யாரையாவது அனுப்பி தகவலாவது சொல்லிருக்கலாம்ல. இல்லைம்மா, திடீர்னு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா கூட வரதில்லை. யாருக்கு தெரியும் இப்படிலாம் நடக்கும்னு? ஐயா, ஐயோ, வாங்க. சண்முகம் என் பொண்ணு வந்திருக்காங்க. ஆமாண்டா. என்ன பண்ண போறீங்க? அதான்டா தெரில. சரி, நீ சாவியை கொடு. இருங்க, நான் சொல்றது கேளுங்க. அந்த அக்கா காரை பத்தி ஏதாச்சும் கிடைச்சா? இது வரைக்கும் கேட்கல. ஆனால் எங்கள் அப்பா கொடுத்தெல்லாம் திருப்பி கொடுங்கப்பான்னு வந்திருக்கு. அதான்டா பத்திரத்தை எடுக்க வந்தேன். அப்புறம் என்ன, அதை மட்டும் கொடுங்க, வச்சு பார்த்துக்கலாம். டே, எப்படியும் தெரிஞ்சிடும்டா. அதெல்லாம் தெரிஞ்ச கேட்டுப்பாங்கல்ல. காரை பார்த்தா தானே பிரச்சனை. அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் பத்திரத்தை மட்டும் கொடுங்க. ஐயோ, போங்க போங்கன்றல. ஏய் இருமா, வண்டி தள்ளுறா. அம்மா, மொத்தம் 9 பத்திரம் இருக்கு. அப்பா என்கிட்ட கொடுத்து. என்னப்பா கணக்கெலாம் சொல்லிட்டு? கேட்க மறந்துட்டேன். சுஜா எப்படி இருக்கா? நல்லா இருக்கம்மா. சரிப்பா, நான் கேட்டுதான் சொல்லுங்க. நான் கிளம்புறேம்மா. வரேன்ப்பா. கொஞ்சம் இருமா. உள்ள வாங்க. ஓமா, வண்டியை பத்தி மூச்சு உள்ள போல. தப்புயா, அப்பனே இழந்துட்டு வந்து நிக்குது. அதுவும் நம்ம புள்ள மாதிரி தான்ப்பா. வண்டி சாவி கொடுத்தனுப்பு. முருகேசா, டே முருகேசா. என்னம்மா? சாவியா கொடு. வண்டி சாவியா கொடு. கொடுத்தான். மா, உங்கள் அப்பா போகும்போது வண்டி இங்கே இருக்கட்டும் என்கிட்ட விட்டு போனார். மறந்தே போயிட்டம்மா. சாவி இந்தா இருக்கு. கார் இங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்ப்பா. அப்பா சொல்லியிருக்காரு. வண்டி இங்க இருக்கட்டும், நான் எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறேன்?
அது மட்டும் இல்லாம அப்பா உங்ககிட்ட இருக்கட்டும்னு விட்டுட்டு போனது நான் எடுத்துட்டு போனா நல்லா இருக்காது. அப்பா ஞாபகமா இங்கே இருக்கட்டுமே. ஓ, கண்ணா, வீட்டுக்கு போயிடலாம். குடு குடு. அப்பா காசுலாம் கொடுத்து என்னை வேற விட்டு போனா ஆக்காதீங்க. நீ எங்கள் வீட்டு பொண்ணுதாம்மா. பேத்தி பிறந்தோன்னு மோதிர வீட்டுக்கு வந்திருக்க. சட்டுன்னு எங்களால் எதுவும் செய்ய முடியல. வண்டி கொடுக்குறேன்னு நினைக்காத. பேத்திக்கு எங்கள் பேர் சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி போட்டுறாமா. இல்லப்பா. இல்லைம்மா, நான் வண்டிக்காண்டி கொடுக்கல. புடிமா. டேய் முருகேசா, ஐயா பாப்பாவை கொண்டு போய் வீட்டில் விட்டு வந்துரு. பார்த்து போயிட்டு வாமா. விட்டுட்டு வந்துட்டுமா? ஆமாம். விட்டுட்டு வண்டி எடுத்துட்டு வந்துட்டுமா? சரிங்க. அறிவிட்ட நாய பக்கியம்ல வண்டி போட்டு வச்சிருக்கா? ஐயா இப்போ எடுத்துறேன், இப்போ எடுத்துறேன். சீக்கிரம் சீக்கிரம்